மலரட்டும் மலரட்டும் வசந்தம், மனதில் மலரட்டும் வசந்தம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், வாழ்வில் மலரட்டும் வசந்தம். வாழ்வில் மலரட்டும் வசந்தம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், மனதில் மலரட்டும் வசந்தம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், வாழ்வில் மலரட்டும் வசந்தம். உள்ளொளியின் வெளிச்சத்தால் உலக உயிர்களில் மலரட்டும் வசந்தம். நல்லியல்பின் நற்பண்பால் நான் இளமெங்கும் மலரட்டும் வசந்தம். நல்லொழுக்க நடைமுறையால் நல்லுறவில் மலரட்டும் வசந்தம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், மனதில் மலரட்டும் வசந்தம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், வாழ்வில் மலரட்டும் வசந்தம். வணக்கம். மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். துணிவு இல்லையேல் வாய்மை இல்லை, வாய்மை இல்லையேல் பிற அறங்களும் இல்லை என்று மகாத்மா காந்திஜி ஓரிரு வார்த்தைகளில் தைரியத்தை பற்றி மிக அழகாக கூறியுள்ளார். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தைரியம். இதை பற்றிய விளக்கம் தர நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி சாந்தி அவர்கள். இவர் கடந்த 20 ஆண்டு காலமாக பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார். தற்போது தன் குடும்பத்தாருடன் சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், எல்லா சிச்சுவேஷன்லையும் தைரியமா இருக்கிறது நன்மை அளிக்குமா, அல்லது சூழ்நிலை குறித்து அறிவுபூர்வமாக ஏற்படும் தைரியம் நன்மை அளிக்குமா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். 2 விதமான தைரியமுமே நமக்கு வாழ்க்கையில் அவசியம். இப்போ சூழ்நிலையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நாம் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இந்த இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த விஷயத்தை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால நாம் பயமே இல்லாமல் போயிட்டோம். ஏன்னா சில சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு பயப்படுறதுக்கு கூட ஒரு அவகாசம் கிடையாது. அங்கே உடனே நம்ம எதானே இமீடியட்டாக ஒரு ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நமக்கு யோசிக்கிறதுக்கே அங்கே ஒன்றுமே இல்லை, எனக்கு பயம் இருக்கா இல்லையா, செஞ்சு தான் ஆகணும் இல்லைங்களா. சில சுச்சுவேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணி தான் நம்ம ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா எனக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆழம் அறியாமல் காலை விடக்கூடாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் அறிவுபூர்வமாக சிந்திச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் 2 விதமான சூழ்நிலைகளுமே நம்ம வாழ்க்கையில் வருது. இப்போ அறிவுபூர்வமாக சிந்திச்சு நமக்கு செயல்பட முடிவெடுக்க வேண்டிய அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது அப்படின்னா நாம் நிச்சயமாக அந்த மாதிரி செய்யணும். ஏன்னா நான் என்னை போய் இதிலேயே ஈடுபடுத்தி கொள்வதற்கு முன் எனக்கு அது தேவையான விஷயமா, எனக்கு வாழ்க்கையில் என்னுடைய குறிக்கோளுக்கு ஏற்ற மாதிரி அதை முன்னோக்கி கொண்டு போகுமா இந்த விஷயம், எனக்கு அதுக்கான நேரம் இருக்கா, என்னுடைய குடும்ப சூழல் வேலை சூழல் இதெல்லாம் எனக்கு ஒத்துழைக்குமா அப்படின்னு நான் பார்த்து அறிவுபூர்வமாக நான் முடிவெடுக்கலாம். வர எல்லா சூழ்நிலைகளையுமே நான் கையாளணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வேண்டியதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், வேண்டாத சூழ்நிலையை நான் விட்டுடுறேன் இல்லைங்களா. எல்லாத்துக்கும் நான் ஏதான ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில சூழ்நிலைகள் நமக்கு அவகாசமே இருக்காது. அப்போ அந்த நேரத்துலையும் நாம் ஏதோ செய்ய வேண்டி இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, கரேஜ் தைரியம் அப்படிங்கிற விஷயம் எப்பயுமே நம்பிக்கையோட கைகோர்த்த ஒரு விஷயம். இப்போ இந்த சூழ்நிலையில் நான் எனக்கு அவகாசமே இல்லையே, நான் உடனடியாக இதான செய்தாகணும் அப்படிங்கிற போது கடவுளை தவிர எனக்கு வேற ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமோ மனிதரோ கிடையாது. என்னுடைய சொந்த பலமோ எல்லாமே அவருக்கு கீழே தான். அந்த மாதிரி சூழ்நிலைகளை கடவுளை நான் மனதில் நினச்சி ஒரு அடியை அவர் எனக்கு காப்பாற்றுவார். எப்படி நான் செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக கடவுளுடைய உதவி எனக்கு இருக்குது அப்படின்னு நான் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது கடவுள் என்னை நோக்கி 1000 அடி வரார் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. எப்படி கர்ம தத்துவம் எதை கொடுக்கின்றோமோ அது திரும்ப வருதோ, அதே மாதிரி இது ஒரு விதி. ஒவ்வொரு அடி தைரியத்துக்கும் பகவான் என்னை நோக்கி 1000 அடி வரார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் அர்ஜுனருக்கு பகவான் நண்பராக இருந்து உதவி செய்தார்.
அது மாதிரி பகவானுடைய உதவியை எடுத்து நான் நம்பிக்கையை வந்து பயன்படுத்தணும். அறிவுபூர்வமாக நான் சிந்திச்சு செயல்படக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த தைரியத்தை, அந்த பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தை போக்குறது தான் தைரியம். அந்த தைரியம் எப்படி வரும்னா, என்னுடைய ஸ்கில்ஸை வந்து நான் அதிகரிச்சுக்கணும், என்னுடைய திறமைகளை நான் வளர்த்து கொள்ளணும். ஒன்று வந்து சேலஞ்ச், இன்னொன்று வந்து ஸ்கில்ஸ். சவால் ஒரு பக்கம், அதற்கு ஏற்ற ஸ்கில்ஸ், திறன் என்கிட்ட இருக்குது அப்படின்னா என்னால் வந்து அதை எதிர்கொள்ள முடியும். இப்போ இந்த தைரியம் அப்படின்னு பார்க்குற விஷயம் கூட வந்து ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன காலகட்டத்துக்கு நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். ஆனால் தைரியத்தை விட இன்னும் அதிகமான ஒரு விஷயம் வந்து ஆங்கிலத்தில் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ரெசிலியன்ஸ் அப்படின்னா அந்த ஒரு சவால் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு இல்லாமல் நெடுநாளைக்கு இருக்கும், வருஷக்கணக்கில் இருக்கும். இப்போ என்னுடைய குறிக்கோள் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு காலேஜ் படிச்சிருக்கேன், ஒரு டிகிரி தான் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த ஐஏஎஸ் பரீட்சைக்கு அப்பியர் ஆறவங்களே வெகு சிலர் தான், இல்லைங்களா? அப்போ ஒரு ஸ்டிஃப் காம்படிஷன் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து நான் ஒரு 4-5 வருஷம் படிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு நான் அந்த தைரியத்தை விடாமல் அதற்கான எல்லா முயற்சிகளையும் நான் செய்வேன் அப்படின்னா அதை வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. லாங் டேர்மில் அந்த ஒரு பெயினை வந்து நான் எடுத்துக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது விடாமுயற்சி இருக்கணும்னு சொல்றீங்க. என்ன சார்? விடாமுயற்சி, அதன் கூட அந்த தெம்பு இருக்கணும். இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆங்கிலத்தில் லயன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காட்டில் பார்த்தோன்னா நிறைய விலங்குகள் இருக்குது. ஆக பெரிய விலங்குன்னா யானை, இல்லைங்களா? ரொம்ப ஆக உயர்ந்ததுன்னா ஒட்டகச்சிவிங்கி சொல்கிறோம். அதே மாதிரி ரொம்ப ஒரு தந்திரம் மிகுந்தது அப்படின்னா நிறைய சொல்கிறோம். ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது அப்படின்னா சீட்டா சொல்கிறோம். ஆனால் இந்த எந்த தகுதிகளுமோ, இந்த உயரமானதோ பெரிதானதோ ஃபாஸ்டானதோ இல்லை ஒரு தந்திரம் மிகுந்ததோ, இந்த 4 குவாலிட்டிஸுமே இல்லாத ஒரு சிங்கம் தான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கு, இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த சிங்கம் ஏன் இந்த 4 தகுதியுமே இல்லை, ஆனால் சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜா ஆச்சுன்னா அதனுடைய தைரியத்தினால. சிங்கம் வந்து டேர்ஸ் டு பி அஃப்ரைட் அப்படின்னு சொல்கிறது. பயம் அப்படின்னாலே அதுக்கு என்னன்னே தெரியாது. அது எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்குது, டேர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப போல்டாக இருக்குது. அதே மாதிரி சிங்கம் வந்து எப்படின்னாக்கா எந்த அனிமலையுமே வந்து அது தன்னோட இரையாக்கி கொள்ளலாம் அப்படின்னு அது நம்புது. எதுவுமே அதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. ரொம்ப கரேஜியஸாக இருக்குது. அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்கிறது ஆங்கிலத்தில். எதுவுமே அதை நிறுத்த முடியாது. அப்போது அதனால தான் அது ராஜாவாக இருக்குது சிங்கம். அந்த மாதிரி நம்ம துணிவோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு நான் நம்பணும் முதல்ல. அதுக்கான முயற்சியை விடாமல் நான் செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு 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 மென்டல் ஆட்டிடியூட், மனோபாவம் நம்மக்கிட்ட இருக்கணும். விடாமல் முயற்சி செய்வேன் அப்படின்னு. அது இருந்ததுன்னு சொன்னாக்கா நம்ம தைரியமாக எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வேணுமோ அதெல்லாம் நம்மால் அடைய முடியும்.